सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरम् व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। श्लोका नंबर 63। यथा तरङ्गकल्लोलैः जलमेव स्फुरत्यलं पात्ररूपेण ताम्रं हि ब्रह्माण्डौघैतदात्मता। घटनाम्ना यथा पृथ्वी पठनाम्ना हि तन्तवः जगन्नाम्ना चिदाभाति ज्ञेयं तत्तदभावतः। सर्वोऽपि व्यवहारस्तु ब्रह्मणा क्रियते जनैः अज्ञानान विजानन्ति मृदेव हि गडादिकम्। ஸோ சங்கரர் ஆத்ம அனாத்ம விவேகம் டாபிக் அதை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ரெண்டுத்தில் ஒன்று சத்தியம் இன்னொன்று மித்யா அப்படின்னு நமக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு வர. ஸோ நமக்கு தெரியும் ஆத்மா சத்தியம் அனாத்மா மித்யா அப்படின்னு. எதுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணணும், எதுக்கு ஆத்மா சத்தியம் அனாத்மா மித்யா அப்படிங்கிறத எதுக்கு ஒரு வாட்டியும் அதை எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கார். ஏன்னா அத்வைத்தம் மட்டும்தான் இருக்கு, துவைத்தம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் நாம் பார்த்துட்டு வரோம். ஏன்னா துவைத்தத்தை நாம் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் இப்போ துவைத்தம்
அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணுறோம்? துவைத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மீன் பண்ணுறோம்? நாம் ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரெண்டுனா என்ன? நாம் எதை பற்றி இப்போ படிச்சுட்டு இருக்கோம்? ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அனாத்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ரெண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆத்மாவுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, அனாத்மாவுக்கும் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது இல்லையா? இப்போ ஆத்மாவுக்கும் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருந்து அனாத்மாக்கும் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒன்று இன்னொன்று லிமிட் பண்ணும். கரெக்டாக? அது இருக்கிற இடத்துல இதால் இருக்க முடியாது, இது இருக்கிற இடத்துல அதால் இருக்க முடியாது. அப்போ நம்மளால் ஆத்மா இன்ஃபினிட் அப்படின்னு ஒரு நாளைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. அதாவது ஆத்மா பூர்ணகா, ஆத்மா லிமிட்லெஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அனாத்மாவுக்கும் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆத்மாவால் லிமிட்லெஸ்ஸாக இருக்க முடியாது. ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகத்தான் சங்கரர் அனாத்மா மித்யா அப்படிங்கிற டாப்பிக்கை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார். ஏன்னா வாட் இஸ் மோக்ஷம்? பூர்ணத்துவம் இஸ் மோக்ஷம். அதுதான் இம்மோர்டாலிட்டி, அதுதான் அமிர்தம். அதனால இங்கே சங்கரர் என்ன பண்ணுறார்? நிறைய எக்ஸாம்பிள்ஸை நமக்கு கொடுத்து நாமரூபம் அப்படிங்கிறத சொல்லி அது மித்யா, அதுக்கு எசன்ஸ் இல்லை, சப்ஸ்டன்ஸ் இல்லை. அதனால் எதை நாம் பார்த்தாலும் நமக்கு அதோடைய எசன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம டே டு டே என்னெல்லாம் பார்ப்போமோ அது எல்லாத்தையும் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்து அந்த கண்டென்ட்டை நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிறத இங்கே சங்கரர் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணின்னு இருக்கார். ஸோ அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக டூவாலிட்டியோடு தான் ஆரம்பித்து ஆகணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது எதுவோ அதோடு தான் நம்மளால் படிக்க ஆரம்பிக்க முடியும். இப்போ நம்ம நமக்கு வேர்ல்டு அப்படின்னா நன்னா தெரியும் இல்லையா? அதனால சாஸ்திரம் என்ன சொல்கிறது? நீ படிக்க வரும் பொழுது நீ டூவாலிட்டியோடு தான் நான் உனக்கு டீச்சிங்கையே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. பட் முடிக்கும் பொழுது எப்படி முடிப்பேன்? நான் டூவாலிட்டியோட முடிப்பேன். இப்போ ஒரு வேதாந்தா ஸ்டூடெண்ட்டை நாம் பீச்சுக்கு கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு சொன்னால், புது ஸ்டூடெண்ட் ஓகே, அவளை நம்ம பீச்சுக்கு கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு சொன்னால் பீச்சில் போய் என்ன காமிப்போம்? அவளுக்கு எல்லாம் சுண்டல் எல்லாமே வாங்கி தருவோம், எல்லாம் பண்ணுவோம். கோனைஸ் கப்பைஸ் எல்லாம் உண்டு. அப்புறம் அப்படியே நடத்தி காலில் வலியே தெரியாமல் நடத்தி அந்த சமுத்திரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போன உடனே என்ன சொல்லுவோம் நம்ம? பாரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, எவ்வளோ அலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு அலையாக எடுத்து என்ன பண்ணுவோம்? அனலைஸ் பண்ணுவோம். அந்த அலையுடைய ஃபீச்சரெல்லாம் ஒன்றா உட்காந்து எக்ஸாமின் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எல்லாம் நாம் பேசுவோம். இப்போ ப்ராப்பர்ட்டியை பற்றி நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாலே ஆக்சுவலி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இண்டிவிஜுவாலிட்டியை நாம் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாதியிலே இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டா பெட்டர் லக் நெக்ஸ்ட் ஜென்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம். கண்டினியூ பண்ணுறா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? கிராஜுவலாக இப்போது நீ இப்போ பார்க்குறியே இந்த அலை, அதை இன்னும் கொஞ்சம் நாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த அலை அப்படிங்கிறது இப்போது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்போம். அப்போ என்ன சொல்லுவா? அலை அப்படிங்கிறது சமுத்திரத்திலேருந்து வந்திருக்கு. சரி, இந்த அலையை எது சஸ்டெயின் பண்ணுறது? ஸோ அலைங்கிறது ஜலத்திலேருந்து வருது, ஜலம்தான் அதை சஸ்டெயின் பண்ணுறது. அப்புறம் அலை மறுபடியும் எங்கே ரிசால்வ் ஆகுது? ஜலத்திலேயே அது ரிசால்வ் ஆகிறது. அப்போ என்ன பண்ணுறோம்? இப்போது
திங்க் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஆங்கிளை இப்போ நாம் ஓப்பன் அப் பண்ணி விடுறோம். ஸோ முதல்ல எல்லாரும் என்ன பண்ணுவா, டிஃப்ரெண்ட் அலைகளை நாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் அதை நாம் கிட்டக்க போய் எக்ஸாமின் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கண்டென்ட் பக்கமாக நம்மளுடைய ஃபோக்கஸை அது ஷிஃப்ட் பண்ண சொல்கிறது. ஸோ எங்கேருந்து அது வருது, எது அதை சஸ்டெயின் பண்ணுறது, எது வந்து எதுக்குள்ளே அது ரிசால்வ் ஆகிறது அப்படின்னு அந்த ஜலம் அப்படிங்கிற ரெண்டாவது என்டிட்டியை இப்போ நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்போ ஜலம்ங்கிற ரெண்டாவது என்டிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே நாம் என்ன பண்ணுவோம், அந்த ஜலத்துடைய நேச்சரை இப்போது என்கொயர் பண்ண ஆரம்பிப்போம். நமக்கு தெரிஞ்சது அலை வந்து பிறந்தது கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும். ஆனால் நமக்கு தெரியாதது என்னது, அலை எங்கேருந்து வருது, எது சஸ்டெயின் பண்ணுறது, எதுக்குள்ளே அது ரிசால்வ் ஆகிறது. அப்போ அந்த ஜலம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ண உடனே அந்த ஜலமுடைய நேச்சரை இப்போ நாம் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஜலம் அப்படிங்கிறது பர்த்லெஸ், ஜலம் அப்படிங்கிறது டெத்லெஸ். அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் அலையில் மட்டும்தான் லொக்கேட் ஆகிருக்கா? எவ்வளோ அலைகள் இருக்கோ அவ்வளோ அலைகள்லையும் என்ன இருக்குது, ஜலம் மட்டுமே இருக்குது. அப்போ அது ஆல் பர்வேடிங் அப்படின்னு நமக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்கறது. ஸோ இப்போ வந்து நமக்கு முன்னாடி இப்போ எவ்வளோ என்டிட்டிஸ் இருக்குது, 2 என்டிட்டி இருக்குது. ஒன்று அலை, இன்னொன்று ஜலம். ஒன்று அழிஞ்சு போகிற லொக்கேட்டட் என்டிட்டி ஒன்று இருக்குது, இன்னொன்று அழிஞ்சே போகாத ஆல் பர்வேடிங் என்டிட்டி ஒன்று இருக்குது. இப்போ ஒன்ஸ் ஒரு பர்சன் வந்து அலை அண்டு ஜலம் இது ரெண்டுத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனையே இப்போ நாம் என்ன பண்ண சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு திங்க் பண்ணுறதுக்கே நமக்கு நிறைய வருடங்கள் ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறமா என்ன சொல்லுவோம், இன்னும் ஃபர்தராக திங்க் பண்ணு. என்ன சொல்லுவோம் திங்க் பண்ண சொல்லி, அலைன்னு ஒன்று ஆக்சுவலாக இல்லவே இல்லை, ஜலம்தான் இருந்தது, ஜலம்தான் இருக்கு, ஜலம் மட்டுமே எப்பவும் இருக்கும். அப்போ வாட் இஸ் அலை? அலை அப்படிங்கிறது ஜஸ்ட் வெர்பல் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டுமே, நாம ரூபம் மட்டுமே. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜஸ்ட் டிரான்சாக்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் அதுக்கு இருக்கு. விவகாரத்துக்கு நாம் தாராளமாக எல்லா நாம ரூபாசையும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து சைக்ளோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சைக்ளோன் வந்ததுன்னா நியூஸில் எப்படி ரிப்போர்ட் பண்ணுவா, அலைகள் வந்து 2 மீட்டர்ஸுக்கு எழும்பி வந்து என்ன அலைன்னு சொல்வா, ராட்சச அலைகள் 2 மீட்டர் உயரத்திற்கு இப்படி வந்தது. ஆனால் நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், அது ராட்சச அலையோ சாது அலையோ அதோடைய கண்டென்ட் ஜலம் மட்டுமே. அந்த ராட்சச அலை முழுக்க எது பர்வேட் பண்ணியிருக்கு, ஜலம் மட்டுமே பர்வேட் பண்ணி இருக்கு. ஸோ இன் அண்ட் த்ரூ தி அலை ஜலம் மட்டும்தான் இருக்கு. அப்போ டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக நாம் வந்து அலைன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணினாலும் ஆக்சுவலி நாம் ரெஃபர் பண்ணுறது ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸை மட்டும்தான். ஜலம் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸை தான் நாம் வந்து வேறு வேறு பேர் மூலமாக ரெஃபர் பண்ணுறோம். அலைன்னு சொல்லுவோம், நதின்னு சொல்லுவோம், கடல்னு சொல்லுவோம், சமுத்திரம்னு சொல்லுவோம், பபிள்னு சொல்லுவோம். எது சொன்னாலும் நீ வந்து வேறு வேறு பேரை யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் நீ ரெஃபர் பண்ணுற கண்டென்ட், நீ ரெஃபர் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் ஏகம், ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். அதனால் வாட்டர் அண்ட் வேவ் இது ரெண்டும் தனித்தனி விஷயங்கள் இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், இனிஷியலாக அது ரெண்டுத்துடைய
டிஃபரன்சஸையும் நாம் பார்க்கணும். இப்போ வாட்டர் வேற வேவ் வேற அப்படின்னு ஸோ இனிஷியலாக நாம் வந்து வாட்டர் வேறு வேவ் வேறு அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்துடைய நேச்சரும் நமக்கு புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் அப்புறம் வாட்டர் வேவ் அது ரெண்டும் வேறு வேறு இல்லை அப்படின்னு நாம் வந்து கன்க்ளூட் பண்ணுவோம். ஏன்னா இந்த அலை அண்ட் ஜலம் இது ரெண்டும் வேறு வேறு அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளோட மைண்டில் டூவாலிட்டி கண்டினியூ ஆகும். ஸோ டூவாலிட்டி கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக நம்மளுக்கு என்ன இருக்கும், பயமும் கண்டினியூ ஆகும். ஸோ இங்கே வந்து சப்ஸ்டன்ஸ் ஏக்கம், நாமரூபம் தான் வேறு வேறு அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இதை வந்து இப்போ இந்த அலை அண்டு ஜலம்க்கு நாம் வந்து யூஸ் பண்ணின அதே விஷயத்தை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி பிரபஞ்சம் அண்ட் பிரம்மனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ முதல்ல வந்து சாஸ்திரம் நம்மளுக்கு பிரபஞ்சத்துடைய ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லி கொடுக்குது. கிரியேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்புறம் அந்த அழிஞ்சு போகிற பிரபஞ்சம் அது இல்லையா, ஏன்னா வந்தது அப்படின்னு சொன்னால் இதுக்கு பிகினிங் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸாக அதுக்கு ஒரு நாள் எண்டும் இருக்க போகிறது. அப்போ அந்த அழிஞ்சு போகிற பிரபஞ்சத்துடைய ஃபீச்சர்ஸை பற்றியும் நாம் வந்து படிக்கிறோம். எப்படி வந்து வேவை அக்செப்ட் பண்ணுறோமோ அது மாதிரி பிரபஞ்சத்தையும் நாம் வந்து அக்செப்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எப்படி ஜலத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணினோமோ அது மாதிரி அழிஞ்சு போகாத என்டிட்டி பிரம்மன் அப்படின்னு நாம் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பிரம்மன் ஆர் கான்ஷியஸ்னஸ் அது வந்து அதை பற்றி சொல்லி எல்லாத்துடைய கண்டென்ட்டும் இந்த பிரம்மன் தான். எப்படி வந்து எல்லா அலைகளுடைய கண்டென்ட்டும் ஜலம் அப்படின்னு சொல்கிறோமோ என்டையர் பிரபஞ்சத்துடைய கண்டென்ட் பிரம்மன் அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்டிங்ஷனே எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா டிஸ்டிங்ஷனே இல்லை, டிஃபரன்ஸே இல்லை, டிஸ்கிரிமினேஷனே இல்லை அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இது இன்ட்ரடியூஸே பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் வந்து அந்த விஷயத்தை முடிப்போம். ஸோ ஜீவாத்மனஹா பிருதக்த்வம் யத் பிராகுத்பத்தே பிரகீர்த்திதம் பவிஷ்யத் விருத்யா கௌணம் தத் முக்கியத்வம் ஹீன யுஜ்யதே மிருல்லோக விஸ்புலிங்காத்யைஹி சிருஷ்ட்யா சோதிதான்யதா உபாயசோவதாராய நாஸ்தி பேத கதஞ்சன. எங்கே படிச்சிருக்கோம் நாம் இதை? மிருல்லோக விஸ்புலிங்காத்யைஹி சிருஷ்ட்யா சோதிதான்யதா உபாயசோவதாராய நாஸ்தி பேத கதஞ்சன. மாண்டூக்கிய காரிகால நாம் வந்து பார்த்தோம். அத்வைத பிரகரணம் அப்படின்னு ஒன்று படித்தோமா, அதில் எதுக்கு பின்ன கிரியேஷன் பற்றிலாம் வந்து வேதம் வந்து நமக்கு சொல்கிறது அப்படின்னு கேட்டபொழுது எதுக்காகன்னு பார்த்தோம்? உபாய டீச்சிங் பர்பஸுக்காக. அந்த யானை கதையெல்லாம் படித்தோமா, அந்த கிளாஸில் தான் வருது. அப்போ டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது வந்து அல்டிமேட் கிடையாது. ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படிங்கிறது ஆக்சுவலி என்னதுன்னா ஒரு இன்டர்மீடியரி ஸ்டெப். அதனால் ரெண்டு இருக்குது அப்படின்னு நாம் வந்து தப்பாக நினச்சி
கன்க்ளூட் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து சங்கரர் நிறைய எக்ஸாம்பிள்ஸை நமக்கு கொடுத்து அனாத்மா மித்யா அப்படிங்கிறதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஸோ அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா ஆத்மா ஏவ இதகும் சர்வம். இப்போ அனாத்மா அப்படிங்கிறது வெறும் வெர்பல் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டுமே. அப்படின்னா ஆப்வியஸாக அதுக்கு என்ன இருக்கும் அனாத்மாக்கு அப்படின்னா இடியு இருக்கும். எக்ஸ்பீரியன்சபிலிட்டி, டிரான்சாக்டபிலிட்டி, யூட்டிலிட்டி. அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், அதோடு நம்ம டிரான்சாக்ட் பண்ணலாம், அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி, இப்போ ஆப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வந்து வெர்பல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் இதை இப்போ நாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இந்த பாடி என்னது? இந்த பாடி என்னது? ஆக்சுவலி ஸ்தூல சரீரம் ஆத்மா ஏவ, சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா ஏவ, ஆத்மா ஏவ இதகும் சர்வம் அப்படின்னு சொன்னால் இது என்னது? இதுவும் ஆத்மா தான். இதனுடைய கண்டென்ட் ஆத்மா. ஆனால் நம்ம சும்மா ஒரு பேருக்கு அதை ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி வந்து சின்ன அலையும் ஜலம்தான், பெரிய அலையும் ஜலம்தானோ ஸ்தூல சரீரமும் ஆத்மா தான், சூக்ஷ்ம சரீரமும் ஆத்மா தான். சர்வம் ஆத்மமயம் ஜகத்து. இதுதான் அத்வைத திருஷ்டி, பிரம்ம திருஷ்டி. இதை தான் சங்கரர் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ 65வது ஸ்லோகம் அதான் பார்த்துட்டுருக்கோம் இப்போ. சர்வோபி வியவஹாரஸ்து பிரம்மணா கிரியத்தே ஜனைஹி. கிரியத்தே டிரான்சாக்ட் பண்ணுறா, ஜனைஹி. சரி, அப்போ வியவஹாரஸ்து நிறையா விவகாரங்கள் அவள் பண்ணும் பொழுது எதோட அவளால் டிரான்சாக்ட் பண்ண முடியும்? வேர்ல்டோட தான் நம்ம எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் வச்சுப்போம் இல்லையா? இப்போ இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார்? மக்கள் எல்லாரும் வேர்ல்டோட டிரான்சாக்ட் பண்ணும் பொழுது ஆக்சுவலாக அவள் யாரோட டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்கா? பிரம்மனோட தான் எல்லா விதமான டிரான்சாக்ஷனும் நடக்கிறது. இப்போ அலையோடு நான் டிரான்சாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜலத்தோட தான் நான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். ஏன்னா அலையுடைய சப்ஸ்டன்ஸ் ஜலம். அதனால பிரம்மணா சர்வோபி வியவஹாரா கிரியத்தே. இப்போ வந்து எனக்கு ஜலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தெரியாத வரைக்கும் நான் என்ன நினச்சிப்பேன்? அலை இருக்குல்ல, அதையே நான் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஜலத்தை பற்றி ஐடியாவே இல்லாத பொழுது அலையையே நான் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நினச்சிப்பேன். அப்போ என்ன சொல்லுவேன்? அலை நம்பர் 1, அலை நம்பர் 1 பெருசாக இருந்தது, அலை நம்பர் 2 சின்னதாக இருக்குது, அலை நம்பர் 3 கொஞ்சம் நேரம் இருந்தது, அலை நம்பர் 4 பிறந்த உடனே போயிடுது. ஸோ இப்படி நான் அலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து சப்ஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணுவேன். ஸோ ஜல அஜ்ஞானாத் நான் என்ன பண்ணுவேன்? வேவ்ஸ் எல்லாம் 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணுவேன். இதே ஜல ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் நான் இப்போ கவுண்ட் பண்ணுவேனா? என்ன பண்ணுவேன்? டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுவேன் இல்லையா? ஐ வில் டிஸ்கவுண்ட் தி வேவ்ஸ். அது மாதிரி பிரம்ம அஜ்ஞானத்தினால நான் வந்து ப்ளூராலிட்டி இருக்குது, விதவிதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பட் பிரம்ம ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் ப்ளூராலிட்டி வில் பி டிஸ்கவுண்டட். அதனால் இங்கே என்ன சொல்கிறார்? அஜ்ஞானான் ந விஜானந்தி. அஜ்ஞானான்னா யார்? இக்னோரண்ட் பீப்புளுக்கு ந விஜானந்தி, இது தெரியறது இல்லை. என்ன தெரியறது இல்லை? மிருதேவஹி கடாதிகம் அப்படின்னா மிருத்துனா களிமண், கடாதிகம் அப்படின்னா பானை எக்ஸெட்ரா. ஸோ பானை, தட்டு, டம்ளர் இதெல்லாம் வந்து வெறும் களிமண் தான் அப்படிங்கிறது அஞ்ஞானிகளுக்கு தெரியறது இல்லை. அப்போது சர்வம் ஆத்மமயம் ஜகத்து அப்படிங்கிறது அஞ்ஞானிகளுக்கு தெரியறது இல்லை அப்படின்னு நாம் அதை போட்டுக்கணும்.
Next shloka number 66. कार्यकारणता नित्यम् आस्ते घटमृदोर्यथा तथैव श्रुतियुक्तिभ्यां प्रपञ्च ब्रह्मणोरिह. இப்போ இந்த அலை அண்ட் ஜலம் எக்ஸாம்பிளை எதுக்கு சாஸ்திரம் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? என்ன லாஜிக்கு சொல்கிறது? அலை அண்டு ஜலம்க்கு நடுவில் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறது? காரண காரிய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தான் சாஸ்திரம் நம்மளுக்கு அலை அண்ட் ஜலத்தை ப்ரெசண்ட் பண்ணுறது. என்ன சொல்கிறோம்? அலை ஜலத்திலேருந்து பிறக்கிறது, அலை ஜலத்தினால சஸ்டெயின் ஆகிறது, அலை ஜலத்துக்குள்ளேயே ரிசால்வ் ஆகிறது. அப்போ அலை அப்படிங்கிறது அசார, அலைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸு இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு சாஸ்திரம் என்ன பண்ணுறது? அலைக்கும் ஜலத்துக்கும் காரண காரிய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ நமக்கு தெரியும் காரணம்க்கு ஏக சார நித்திய சத்தியம்னு 4 ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு தெரியும். அனாத்மாவுக்கு காரியத்துக்கு அநேக அசார அனித்ய அசத்தியம். ஆனால் நாம் இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறது எதில்? எசன்ஸ், சார, சப்ஸ்டான்ஷியல் போர்ஷனில் தான் நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ உபனிஷத்தும் என்ன பண்ணுறது? இதே லாங்குவேஜையே யூஸ் பண்ணி பிரம்மன் காரணம், வேர்ல்ட் காரியம் அப்படின்னு சொல்கிறது, ஜகத் காரணம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறது இல்லையா? ஸோ பிரபஞ்ச பிரம்மணோஹோ காரிய காரண சம்பந்தா கதரேன பிரபஞ்சஸ்ய காரியத்வ மித்யாத்வம் பிரம்மணः காரணஸ்ய சத்தியத்துவம். இதுதான் உபனிஷத் யூஸ் பண்ணுற லாஜிக். என்ன சொல்கிறது? பிரபஞ்சத்துக்கும் பிரம்மனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? காரிய காரண சம்பந்தம் இருக்குது. பட் இது ரெண்டுத்தில் பிரபஞ்சஸ்ய காரியம் இல்லையா? பிரபஞ்சம்ங்கிறது காரியம், அதனால அது என்னவா? மித்யாத்வம், மித்யா. பட் இந்த பிரபஞ்சத்துக்கு எது காரணம்? பிரம்மணஹா காரணஸ்ய சத்தியத்துவம், பிரம்மன் காரணமாக இருக்கிறதுனால அது சத்தியம். ஸோ கட மிருதோஹோ காரிய காரணதா ஆஸ்தே. கடஹான பானை, மிருத்துனா களிமண். கட மிருதோஹோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பானை அண்ட் களிமண்ணுக்கு நடுவில், பிட்வீன் தீஸ் டூ என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? காரிய காரண சம்பந்தா ஆஸ்தே. சரி, எப்பெல்லாம் பானைக்கும் களிமண்ணுக்கும் காரிய காரண சம்பந்தம் இருக்கும்? நித்தியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்காங்க. நித்தியம் ஆஸ்தே, எப்போதும். இப்போ பானை அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்? அது பானைக்கும் களிமண்ணுக்கும் காரண காரிய சம்பந்தம் இருக்குது. அப்போ இப்படி சொல்லிவிட்டு இதுலேருந்து என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? பானை அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு வெறும் பாச்சாரம்பணம், வெறும் நேம் அண்ட் ஃபார்ம். பானைன்னு ஒன்று ஆக்சுவலி இல்லை, பானைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சுவலாக இல்லை. அப்போ அது என்னது? பானைங்கிறதுக்கு சப்ஸ்டன்ஸ் இல்லாததுனால இட் இஸ் சப்ஸ்டான்ஷியல் நான் எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு இருக்குது. கரெக்டாக? பானைக்கு சப்ஸ்டான்ஷியல் நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் என்ன சொல்கிறோம்? இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பானைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாததுனால பானைன்னு ஒன்று இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ இதையே நாம் எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்? இப்போ பிரபஞ்சத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பிரபஞ்ச பிரம்மணோஹோ இஹ, பிட்வீன் வேர்ல்ட் அண்ட் பிரம்மன், பிட்வீன் பிரபஞ்சம் அண்ட் பிரம்மன். ததைவ
ததைவன அர்த்தம் தது ஏவ, அப்படியே தான். பானைக்கும் களிமண்ணுக்கும் எப்படி இப்போ நாம் சம்பந்தப்படுத்தினோமோ அதே மாதிரி தான் பிரபஞ்சமும் பிரம்மனும் கூட. அதே ரிலேஷன்ஷிப் தான் இதுக்கும் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப்பு? காரிய காரண சம்பந்தா. சரி, நமக்கு எப்படி தெரிய வருது பிரம்மனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் காரிய காரண சம்பந்தம் இருக்குன்னு? எப்படி தெரிய வருது? ஸ்ருதி பிரமாணம். நிறைய இடத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. தைத்திரியம் நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபி சம்விஷந்தி தத் விஜிக்யாசஸ்வ தத் பிரம்மேதி. எப்படி சொல்கிறது அழகா? யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம் விஷந்தி. எதுலேருந்து எல்லாம் வருதோ, எதால் எல்லாம் சஸ்டெயின் ஆகிறதோ, எதுக்குள்ள எல்லாம் ரிசால்வ் ஆகிறதோ தத் பிரம்மேதி அப்படின்னு உபனிஷத்தில் நாம் பார்க்குறோம். அப்போ பிரம்மன் தான் காஸ், அதிலேருந்து தான் வேர்ல்டு வந்திருக்கு. பிரம்மன் தான் வேர்ல்டை சஸ்டெயின் பண்ணுறது. பிரம்மனுக்குள்ளேயே வேர்ல்டு ரிசால்வ் ஆகும். அப்போ டைரக்ட் ரெஃபரன்ஸ் இங்கே கொடுக்கப்படுறது. காரிய காரண சம்பந்தம் பிட்வீன் வேர்ல்ட் அண்ட் பிரம்மன். இப்போ இது சாஸ்திர பிரமாணம், ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட்டு நாம் லாஜிக்கை யூஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ லாஜிக் அப்படின்னு சொன்ன உடனே அகெயின் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வேதாந்தத்தில் யூஸ் பண்ணுற லாஜிக் வேறு, சயின்ஸில் நாம் யூஸ் பண்ணுற லாஜிக் வேறு. இப்போ சயின்டிஃபிக் லாஜிக்குக்கும் வேதாந்திக் லாஜிக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? சயின்டிஃபிக் லாஜிக்கில் எங்கேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம்? பிரத்யக்ஷாதி பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணத்திலேருந்து நாம் எல்லா விதமான டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். அப்படின்னா அப்சர்வ்டு டேட்டா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ சாஸ்திரம் கிளியராக சொல்கிறது, இந்த பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினால நம்மளால் கான்ஷியஸ்னஸ் ஆர் பிரம்மனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஒன்ஸ் பிரம்மன் ஆத்மா இப்படிங்கிற டாபிக்லாம் வந்துடுதுன்னா சாஸ்திரம் என்ன பண்ணும்? சயின்ஸை எடுத்து அந்த பக்கம் வச்சிடும். அதால் இந்த டெரிட்டரிக்குள்ளே என்டர் பண்ணவே முடியாது. ஏன்னா கான்ஷியஸ்னஸ் எல்லா விதமான லாஸ்லாம் இருக்குல்ல, மாரல் லாஸ், ஃபிசிக்கல் லாஸ், அதுக்கெலாம் பியாண்ட் தேட், அதெல்லாம் அப்ளையே ஆகாது அதுக்கு. அப்போ நம்ம இதை இந்த மாதிரி லாஜிக்கால் இதை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு ஒரு உபனிஷத் சொல்லியிருக்கேன். என்ன உபனிஷத்து? அது கட்டோ உபனிஷத்துன்னு சொல்லிட்டு நைஷா தர்க்கேன மதிராபணேய அப்படின்னு பார்த்துருக்கோம். தர்க்கம் அதெல்லாம் இங்கே ஒர்க் ஆகாது. அப்போ எக்ஸ்பெரிமெண்டல் லாஜிக்கெல்லாம் நமக்கு கான்ஷியஸ்னஸ் விஷயத்தில் ஹெல்ப் பண்ணாது. அதனால சாஸ்திரம் பின்ன என்ன லாஜிக்கை யூஸ் பண்ணுறது? விச் மீன்ஸ் எந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறது? சாஸ்திரம் என்ன பண்ணுறது? சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற டேட்டாவையே எடுத்துக்கிறது. எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறது? உபனிஷத்துலேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. ஸோ பிரம்மனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நடுவில் காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், காரண காரிய சம்பந்தம் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ எங்கே சொல்கிறது? உபனிஷத்து இந்த மாதிரி இந்த ஒரு இது டைரக்ட் ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுத்ததா? இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு இடத்துல சொல்கிறது, பிரம்மனை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீ வேர்ல்டை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா? பை நோயிங் பிரம்மன் த வேர்ல்ட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் நோன். பிரம்மனை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சின்றதுக்கு சமம். ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம் அப்படின்னா என்ன சொல்கிறது? ஆத்ம விஞ்ஞானின அனாத்ம
விஜானம் பவதி. கரெக்டு தானே? ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதினா ஆத்ம விஜானேன அனாத்ம விஜானம் பவதி. இப்போ இதிலேருந்து நாம் காரிய காரண சம்பந்தத்தை டிரைவ் பண்ணலாம். கரெக்டாக? ஒன்று டைரக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தது, இதிலேருந்து எல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் இது வந்து காரணம், இது காரியம் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறது? இன்டைரக்டாக ரெஃபர் பண்ணுறது. எப்படி ரெஃபர் பண்ணுறது? டைரெக்டாக காரிய காரணம்னு சொல்லாமல் நீ உன்னை தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக ஆக்சுவலி என்ன சொல்கிறது? தேர் இஸ் காரிய காரண சம்பந்தம் பிட்வீன் வேர்ல்ட் அண்ட் பிரம்மன். இப்போ வந்து களிமண்ணை தெரிஞ்சுக்கிறதுனால நான் எல்லா களிமண் ப்ராடக்ட்ஸையும் தெரிஞ்சுக்கிறேனா இல்லையா? ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறோம்? எப்படி களிமண்ணை தெரிஞ்சுட்டா எல்லா மண்பாண்டங்களும் எனக்கு தெரிந்ததற்கு சமம்னு எப்படி சொல்லலாம்? ஏன்னா ப்ராடக்டும் காசும் வேறையே இல்லை. கரெக்டா? காரண விஞ்ஞானேன காரிய விஞ்ஞானம் பவதி, பிரம்ம விஞ்ஞானேன பிரபஞ்ச விஞ்ஞானம் பவதி. தேர்ஃபோர் பிரபஞ்ச பிரம்மணோஹோ காரிய காரண சம்பந்தா அஸ்தி. இதுலேருந்து நாம் இன்டைரக்டாக அது சொல்கிறது, அதை வச்சு நாம் இப்போ வந்து இதை என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல? இப்போது இன்ஃபர் பண்ணுறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உபனிஷத் சொல்கிறது, அப்போ அந்த டேட்டாவை எடுத்துக்கிறோம், அந்த டேட்டாவையே யூஸ் பண்ணி நாம் வந்து இப்போது இன்ஃபர் பண்ணுறோம். இது வந்து காரண காரிய சம்பந்தம் தான் அப்படின்னு. அப்போ இது பேர் என்னது? ஸ்ருதி பேஸ்டு லாஜிக். ஸ்ருதி யுக்திஹி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்ருதி அர்த்தாபத்தி அப்படின்னும் இதை வந்து நாம் சொல்லலாம். ஸ்ருதியோட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு அதுலேருந்து நாம் ஒரு கன்க்ளூஷனை அரைவ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பேர் ஸ்ருதி அர்த்தாபத்தி. ஸோ யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு சொல்கிறது மூலமாக ஸ்ருதியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு என்ன இன்ஃபர் பண்ணுறோம்? பிரம்மனுக்கும் வேர்ல்டுக்கும் காரிய காரண சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவதி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு நாம் வந்து பிரம்மனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் காரண காரிய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நாம் டிரைவ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் சங்கரர்? தத் ஏவ ஸ்ருதி யுக்திபியாம். இப்படி தான் ஸ்ருதியும் வேர்ல்டுக்கும் பிரம்மனுக்கும் காரிய காரண சம்பந்தம் இருக்குன்னு ப்ரெசண்ட் பண்ணுறது. எப்படி வந்து பானைக்கும் களிமண்ணுக்கும் காரிய காரண சம்பந்தம் இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்ருதியும் வேர்ல்டுக்கும் பிரம்மனுக்கும் காரிய காரண சம்பந்தம் இருக்குன்னு ப்ரெசண்ட் பண்ணுறது அப்படின்னு சங்கரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 67. गृह्यमाणे घटे यद्वत् मृत्तिका भाति वै फलात् वीक्षमाणे प्रपञ्चेऽपि ब्रह्मैव भाति भासुरम्. घटे गृह्यमाने मिருத்திகா ஆபாதி. ஸோ பானையை நான் பார்க்கும்போது ஆர் பானையை நான் ஹோல்டு பண்ணிக்கும் பொழுது கிரஹ்யமானே என்ன பண்ணுறோம்? ஆக்சுவலி பானையை பார்க்கும் பொழுது எதை நான் பார்க்கிறேன்? களிமண்ணை தான் பார்க்கிறேன். இப்போ பானையை நான் ஹோல்டு பண்ணும் பொழுது ஆக்சுவலாக எதை ஹோல்டு பண்ணுறேன்? களிமண்ணை தான் நான் ஹோல்டு பண்ணுறேன். அப்போ பெர்செப்ஷன் ஆஃப் பாட் இஸ் நத்திங் பட் பெர்செப்ஷன் ஆஃப் கிளே. ஏன்? பானைன்னு ஒன்று கிளேக்கு வேற இருக்கவே முடியாது, களிமண்ணுக்கு வேற பானைன்னு ஒன்று இருக்க முடியாது. இட் இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம்
கிளே. அப்போ பானையை நாம் பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதோடைய எசன்ஸை தான் நாம் பார்க்குறோம், அதோடைய கண்டென்ட்டை தான் நாம் வந்து ஆக்சுவலாக பார்க்குறோம். பட் இதை பார்க்கும் பொழுது என்ன அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த பெரிஷபிள் நேச்சர் ஆஃப் தி பாட் இருக்குல்ல, அது கண்டென்ட்டை சேர்ந்தது இல்லை அப்படிங்கிறத நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் பானைன்னு ஒன்று இருக்குது, களிமண் ஒன்று இருக்குது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்புறம் பானைன்னு ஒன்று ஆக்சுவலாக இல்லை, ஏன்னா பானையுடைய கண்டென்ட்டு தான் களிமண் அப்படின்னு புரிஞ்சின்றதுக்கு அப்புறமா இப்போ பானைன்னு ஒரு வெர்பல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அப்போ அது என்னது, அது வரும் போகும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதை அந்த வந்து போகிற தன்மை அதனோட சப்ஸ்டன்ஸை சேர்ந்தது இல்லை, அது வந்து அந்த நாம ரூபத்தோடது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் நமக்கு ஏற்படுறது. அப்போ இந்த சேஞ்சிங் ஃபீச்சர் வந்து நாம ரூபத்தை சேர்ந்தது, சேஞ்ச்லெஸ் வந்து சப்ஸ்டன்ஸோடது. ஏன்னா நமக்கு தெரியும் களிமண் இருந்தது, பட் பானை முன்னாடி இல்லை, பானை வந்தது, அப்புறம் பானை கொஞ்ச நேரம் இருக்குது, பானை அழிஞ்சு போகிறது. ஜலம் இருக்குது, அலை பிறக்கிறது, கொஞ்ச நேரம் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் அழிஞ்சு போகிறது. அப்போ அந்த சேஞ்சிங் ஃபீச்சர் வந்து நாமரூபாவை சேர்ந்தது, அது வந்து சப்ஸ்டன்ஸை சேர்ந்தது இல்லை. ஸோ மார்டாலிட்டி பிலாங்ஸ் டு நாமரூபா, immortality belongs to the substance, the content, clay. இப்போ ஆதி அந்தம் இது வந்து நாமரூபாவோடது, ஆதி அந்த ரஹிதா சப்ஸ்டன்ஸ். ஸோ பிரபஞ்சத்துக்கு இப்போ நாம் வந்து இதை அப்ளை பண்ணணும். இப்போ வாட் இஸ் பிரபஞ்சம்? பிரபஞ்சம் அப்படிங்கிறது வெறும் நேம் அண்ட் ஃபார்ம். வேர்ல்டில் வந்து எல்லாம் தூக்கிட்டோன்னா என்ன இருக்கோ அதுதான் இந்த பிரபஞ்சம். அப்போ அதோட சப்ஸ்டன்ஸ் என்னது? சத் பிரம்மன், சித் பிரம்மன். சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ், சித்துனா இப்போ நீங்கள் வந்து இந்த சத்து அண்டு சித்து இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க பார்க்கலாம். ட்ரை எக்ஸ்பீரியன்சிங் சம்திங் வித்தவுட் சத் அண்ட் சித். அப்போது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ் இருக்கே, அதுதான் பிரபஞ்சத்தோடைய சப்ஸ்டன்ஸ். அது வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்னால் லிமிட் ஆகிறது இல்லை, அதனால தான் அது வரதும் இல்லை போகிறதும் இல்லை. இப்போ வந்து பானையை நம்மளால் எப்படி க்ளே இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, கரெக்டாக? பானையிலேருந்து கிளியர் ரிமூவ் பண்ணிட்டோன்னா பானை வில் லூஸ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், கரெக்டாக? அப்போ பானையை நம்மளால் வந்து கிளே இல்லாமல் தொட முடியாது, பார்க்க முடியாது, திங்க் கூட நம்மளால் வந்து பண்ண முடியாது. அது மாதிரி பிரம்மன் இல்லாமல் நம்மளால் பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த சித் ஆத்மா தான் சப்ஸ்டன்ஸ். கட்டே கிரஹ்யமானே, பானையை ஹோல்டு பண்ணும் பொழுது, மிருத்திகாவை ஆபாதி, கிளேயை தான் நீ ஆக்சுவலாக ஹோல்டு பண்ண. இன்டீட் யூ ஆர் ஹோல்டிங் தி கிளே. பலாத் அப்படின்னா யூ டு நாட் ஹாவ் அ சாய்ஸ் அப்படிங்கிறீங்க. வேறு வழியே இல்லாமல் உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பானையை ஹோல்டு பண்ணும் பொழுது நீ ஆக்சுவலாக களிமண்ணை தான் ஹோல்டு பண்ணுற. இப்போ வந்து இந்த டெஸ்க் இருக்குல்ல, இதை பார்க்கணும், ஆனால் உட்டை பார்க்கக்கூடாது. அப்படின்னா பண்ண முடியுமா? சரி, நான் லைட்டாக கண்ணை மூடி நீ இப்படி பார்க்குறேன், அப்போ வந்து
உட் இல்லாமல் டெஸ்க் மட்டும் தெரியறதா பார்க்குறேன் அப்படின்னு ட்ரை பண்ண முடியுமா? என்ன ட்ரை பண்ணாலும் நம்மளால் உட்டை மிஸ் பண்ணவே முடியாது. அது மாதிரி சச்சித் பிரம்மன் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எங்கேயுமே போகாது. எக்ஸ்பீரியன்ஸஸ் வேணால் வேரியடாக இருக்கலாம். அது சப்த ஜானமாக இருக்கலாம், ரூப ஜானமாக இருக்கலாம், ரசஜானமாக இருக்கலாம், கந்த ஜானமாக இருக்கலாம், என்ன விட்டுட்டேன், ஸ்பர்ஷ ஜானமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அவுட் சைடு வேர்ல்டு. உள்ளுக்குள்ளே எவ்வளோ இமோஷன்ஸ்லாம் இருக்கேல்ல, காம குரோத லோப மோக எல்லா பக்கத்துலையும் ஞானம் 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 போட்டுக்கணும். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் தானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இல்லையா? இப்படி எக்ஸ்பீரியன்ஸஸ் மாறலாம், ப்ராப்பர்ட்டிஸ் மாறலாம், ஆனால் கான்ஷியஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ பிரபஞ்சே வீக்ஷமானே அப்படி என்ன அர்த்தம்? எப்படி நீ வந்து பானையை ஹோல்டு பண்ணும் பொழுது கிளேயை தான் ஆக்சுவலாக நீ வந்து பர்சீவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரபஞ்சே வீக்ஷமானே அப்படி வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுதும் ஆக்சுவலாக எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் நாம்? அந்த எக்ஸ்பீரியன்ஸஸில் எல்லாத்துலேயும் இன்ஹெரண்ட்டாக என்ன இருக்குது? இன் அண்ட் த்ரூ ஆல் தி எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன இருக்குது? பிரம்மைவ ஆபாதி, பிரம்ம ஏவ ஆபாதி. யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமசத் கல்பார்த்தகம் பாசதே சாக்ஷாத் தத்வமசீதி வேதவசஸா யோ ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரா யாசம் விதுஜ்ரும்பதே. எங்கே கேட்டிருக்கோம்? எங்கேயோ கேட்டிருக்கோம். மனிஷா பஞ்சகத்தில் கேட்டோம். ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரா, எல்லா அவஸ்தாஸ்லேயும் எது வந்து கிளியராக இருக்குது, ஆல் த டைம் எது வந்து சேஞ்சலெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா பிரம்மன். ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட் ஆகிடுது, நாம் என்ன நினச்சின்றோம் தப்பா? வேர்ல்டு தான் சப்ஸ்டன்ஸு அப்படின்னு நாம் எல்லாரும் தப்பாக நினச்சிண்டு கான்ஷியஸ் வந்து ஏதோ ஒரு நான் சப்ஸ்டான்ஷியல் என்டிட்டி போல் இருக்குது, வேர்ல்டு தான் சப்ஸ்டான்ஷியல் என்டிட்டி அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறதுனால தான் நமக்கு எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் ஏற்படுறது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? பிரம்மைவ ஆபாதி, பிரம்மன் மட்டும்தான் பிரகாசிக்கிறது. பாசுரம் அப்படின்னா ஷைனிங், இட் ஷைன்ஸ், அது மட்டும்தான் இருக்குது. அதோட நேச்சரே என்னது? ஷைனிங் நேச்சர், பிரகாசப்படுத்துறது தான் அதனோட நேச்சர் இல்லையா? அதனால் பாசுரம் அப்படின்னு இங்கே சங்கரர் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 68. சதைவாத்மா விசுத்தோஸ்தி யசுத்தோ பாதி வை சதா யதைவ த்விவிதா ரஜ்ஜுः ஞானினோ ஞானினோ நிஷம். ஸோ அலை அப்படிங்கிறது வந்து ஜலம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக நாம் அலை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இப்போது வேவு, ஓஷன், பபிள், ரிவர் இப்படி எல்லாம் நாம் வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாமே என்ன பர்பஸுக்காக? ஜஸ்ட் ஃபார் விவகாரம், டிரான்சாக்ஷன். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பேரை கொடுத்து வைக்கலை அப்படின்னு சொன்னால் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்காது இல்லையா? ரொம்ப சிரமப்படும் டிரான்சாக்ட் பண்ணும் பொழுது. இப்போ கோல்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் என்ன எடுத்துன்னு வருவோம் நம்ம? பேங்கிள் எடுத்துன்னு வா, ரிங் எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னால் தான் ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் வந்து அதை வந்து எடுத்துன்னு வர முடியும். ஸோ டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக நாம் வந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்படி டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுதே நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன இருக்கணும்? அண்டர்ஸ்டாண்டிங்கில் அத்வைத்தம் இருக்கணும். டிரான்சாக்ட் பண்ணும் பொழுது என்ன இருக்கணும்? துவைத்தம் இருக்கணும்.
டிரான்சாக்ஷன் வந்துட்டா அத்வைத்தம் பேசக்கூடாது. சர்வம் ஆத்மமயம் ஜகத்து இதெல்லாம் என்னது? அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்காக. இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே சர்வம் ஆத்மமயம் ஜகத்து, இது என் வீடு தான், நான் இங்கேயே இருந்துடுறேன், நான் எது கஷ்டப்பட்டு போகணும், இங்கேயே தங்கிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால? அலோவ் பண்ணுவாளா? வீட்டோட ஓனரை தான் நம்ம கேட்கணும், அலோவ் பண்ணுவாளா அப்படின்னு. கிளாஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ணணும்? எல்லாரும் அவ வீட்டுக்கு தான் போகணும். அப்போ கர்மா அப்படின்னு சொன்னால் நோ அத்வைத்தம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஞானம்னு சொன்னால் நோ துவைத்தம், கர்மால நோ அத்வைத்தம், ஞானம்ல நோ துவைத்தம். பாவாத் அத்வைத்தம் சதா குறியாத், கிரியாத் துவைத்தம் ந கரிஹிச்சித்து. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்துட்டா என்ன பண்ணணும்? தர்மசாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால தான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னால் பாவனா இஸ் இம்பார்ட்டண்ட் சொல்கிறாரா? டூ இட் அக்கார்டிங் டு தர்மா. இப்போ டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது கர்த்தா வேற, கரணம் வேற, கர்மா வேற, இதெல்லாம் வேற 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 டிஃபரன்சஸ் உண்டு. தர்ம அதர்ம விவேகமும் அந்த இடத்துல நாம் யூஸ் பண்ணி ஆகணும். கர்மா பண்ணும் பொழுது எவ்வளவு பெரிய மகா ஞானியாக இருந்தாலும் கூட டிரான்சாக்ஷன் வந்துட்டா அத்வைத்தம் பேசக்கூடாது. டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல துவைத்தத்தை தான் நாம் அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் அக்கார்டிங் டு தேர் ஓன் தர்மா அந்தந்த டிரான்சாக்ஷனை பண்ணி ஆகணும். எஸ்கேப்லாம் ஆக முடியாது. ஞானம் எனக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டோ வேலை பண்ணாமல் யாரும், அதாவது அவளுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கும் இல்லையா, அந்த டியூட்டியிலேருந்து யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ அத்வைத்தம் அப்படிங்கிறது நாலேஜுன்னு சொன்னால், அப்போ இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது துவைத்தம் அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த அத்வைத்த நாலேஜ் இந்த துவைத்த டிரான்சாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்? எப்படி ஹெல்ப் பண்ணுறது? டிரான்சாக்ஷன் போது டிஃபரன்சஸ் இருக்குங்கிற அறிவை எது நமக்கு கொடுக்கறது? அத்வைத்த நாலேஜ் தான் அதை கொடுக்கறது. இப்போ எந்த ஒரு விஷயம் என்னை விட்டு போனாலும் ஐ எம் நாட் பாதர்ட். ஏன் என்னை விட்டு போகிறது? என்னது? நேம் அண்ட் ஃபார்ம் தான் என்னை விட்டு போகிறது. ஆக்சுவலி ஐ ஹவ் நாட் லாஸ்ட் எனிதிங். இப்போ எல்லாத்தையும் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும். இப்போ அத்வைத்த நாலேஜ் இருந்தது அப்படின்னா துவைத்த டிரான்சாக்ஷனை நம்மளால் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா எது வந்ததோ அது அனாத்மா, எது போகிறதோ அது அனாத்மா. இருக்கிறது என்னது? நான் எப்பவும் அழியாமல் இருந்துட்டே இருப்பேன். இப்போ இந்த பாடி கூட இருக்குல்ல, இது கூட ஒரு நாள் போகுமா? அப்படியே இருந்துகிட்டே இருக்குமா? டெஃபினட்டாக ஒரு நாள் இந்த பாடி போகும். ஆனால் நான் இருப்பேனா மாட்டேனா? பாடி போகும், ஆனால் நான் கண்டினியூ ஆவேன். என்னோட ரிலேட்டிவ்ஸோட பாடி அது போனாலும் யார் இருப்பா? நான் கண்டினியூ ஆவேன். அப்போ நம்ம அந்த சப்ஸ்டன்ஸை நமக்கு அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்செக்யூரிட்டி ப்ராப்ளமே இருக்காது. இப்போ ஜல திருஷ்டி இருக்குல்ல, அது சுத்த திருஷ்டி. அல திருஷ்டி அப்படிங்கிறது அசுத்த திருஷ்டி. ஏன்னா அல திருஷ்டியில் நான் எதை பார்க்குறேன்? மார்டாலிட்டியை நான் பார்க்குறேன்.
அதனால எனக்கு பயமும் வந்து ஏற்படுறது. பட் ஜல திருஷ்டியில் என்ன பார்க்குறேன்? இம்மார்டாலிட்டி. அதனால எனக்கு பயம் இல்லை. எப்படி என்னோட பாடியோடைய டெத்தை என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எனக்கு எசென்ஷியல் ஐயோடைய நேச்சர் தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் என்னால் இந்த பாடியுடைய டெத்தை டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லை, சொந்தக்காராளோட பாடியுடைய டெத்தையும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ந ஜாயத்தே மிரியதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வான பூயஹா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹா ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இந்த சூப்பர்ஃபிஷியல் ஐயால் ஒரு நாளைக்கும் இம்மார்ட்டலாக இருக்க முடியாது. அது மாதிரி எசென்ஷியல் ஐனால ஒரு நாளைக்கும் மார்ட்டலாக இருக்க முடியாது. அப்போ இந்த நாலேஜ் வந்து டெஃபினட்டாக இட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் இல்லையா? அப்போ எல்லாத்துலேயும் சப்ஸ்டன்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது சுத்த திருஷ்டி. சப்ஸ்டன்ஸை மிஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் மூழ்கி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அசுத்த திருஷ்டி. அப்போ சுத்த திருஷ்டி அபயம், அசுத்த திருஷ்டி பயம். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக இங்கே சங்கரர் ப்ரெசென்ட் பண்ணுறார். ரஜ்ஜு திருஷ்டி அபயம், சர்ப்ப திருஷ்டி பயம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ரஜ்ஜுஹு அப்படின்னா என்ன அர்த்தம்? கயறு, ரோப். ரோப்பை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டுட் ஸ்னேக் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? மிஸ் அண்டர்ஸ்டுட் ஸ்னேக்னா தப்பா புரிஞ்சுட்ட பாம்பு இருக்குல்ல, தப்பா புரிஞ்சுட்ட பாம்புடைய கண்டென்ட் எனக்கு புரிஞ்சிடுதுன்னு சொன்னா கரெக்டா? தப்பா புரிஞ்சுட்ட பாம்புடைய கண்டென்ட் எனக்கு புரிஞ்சிடுதுன்னு சொன்னா என்னது அதோட கண்டென்ட்டு? கயறு தான் கண்டென்ட். ஸோ கயறு தான் இருந்தது, கயறு தான் இருக்கு, கயறு தான் இருக்கும். அப்போ அந்த ரோப் எனக்கு புரிஞ்சிடுதுன்னு சொன்னால் எனக்கு பயமானது இருக்க போகிறது இல்லை. இதே அந்த நான் சப்ஸ்டான்ஷியல் ஸ்னேக்கையே ஒருத்தர் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் அது ஆப்வியஸாக அவருக்கு எதை ஏற்படுத்தும்? பயத்தை ஏற்படுத்தும். சரி, இப்போ இருக்கிறது எவ்வளோ சப்ஸ்டன்ஸு? ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ திருஷ்டி? திருஷ்டி துவயம். ஸ்னேக் ரோப் எக்ஸாம்பிள் எவ்வளோ திருஷ்டி? திருஷ்டி துவயம். ஒரு திருஷ்டி பந்தகம், இன்னொரு திருஷ்டி மோச்சகம். அது மாதிரி இருக்கிறது ஒரு திருஷ்டி பந்தகம்னா ஒன்று பயம் ஏற்படுத்துறது. ரோப்பை பார்த்தானா அவனுக்கு பயம் இல்லை, ஃப்ரீயாக இருக்கான் அவன், அதனால் மோச்சகம். சரியா? இப்போ அது மாதிரி இருக்கிறது ஏக பிரம்மன். ஆனால் நமக்கு எவ்வளோ திருஷ்டி இருக்கு? ரெண்டு திருஷ்டி இருக்கு. ஒன்று பிரம்ம திருஷ்டி, இன்னொன்று பிரபஞ்ச திருஷ்டி. பிரபஞ்ச திருஷ்டி பந்தகம், பிரம்ம திருஷ்டி மோச்சகம். இப்போ இங்கே என்ன தேவைப்படுறது நமக்கு அப்படின்னா, லாங்குவேஜில் நாம் எந்த விதமான சேஞ்சையும் பண்ண வேண்டியது இல்லை. ஆனால் விஷனில் நம்மளுக்கு சேஞ்ச் இருக்கணும். லாங்குவேஜ்னால் யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, விதவிதமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமே, அதெல்லாம் we can continue. ஆனால் சப்ஸ்டன்ஸ் ஏகம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். ஸோ இந்த திருஷ்டி சேஞ்ச் நமக்கு தேவை. கிருஷ்ணரே அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னார்? சக்தா கர்மண்ய வித்வாம்சா யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்சதா சக்தா சிகீர்ஷூர் லோக சங்கிரகம். எங்கேயோ படித்தோம்ல, என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? நான் பாக்கி பேர்லாம் என்ன பண்ணுறாலோ அதையே தான்ப்பா நானும் இங்கே பண்ணின்னு இருக்கேன். எனக்கு ஞானம் வந்துடுது, நான் ஞானி அப்படிங்கிறதுனால நான் எதுவும் டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் பண்ணலை. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காளோ அதைத்தான் நானும் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் எங்கே சேஞ்ச் இருக்கணும்? அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த சேஞ்ச் ஆனது இருக்கணும். இப்போது எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சேஞ்ச் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்னோடய லைஃபே ஸ்போர்ட்டாக இருக்கும். பாக்கி பேருக்கு இந்த சேஞ்ச் இல்லாததுனால அவளுக்கு லைஃப் எப்படி இருக்கும்? பாரமாக இருக்கும், ஸ்ட்ரகிளாக இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரகிள் டு ஸ்போர்ட், இந்த சேஞ்ச் எது கொடுக்கறது அப்படின்னு இந்த விஷன் சேஞ்ச் தான் அந்த சேஞ்சை கொடுக்கறது.
ஏற்படுறது. இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தேன்னா எல்லாரும் ஸ்மியூல் அப்படின்னு ஒரு ஆப்பில் பாடலாடுறேன், பாட்டு வருதோ இல்லையோ எல்லாரும் வந்து அது எப்படி எதுக்காக பாடுறா, ஒரு ஃபன்னு, இட் கிவ்ஸ் தெம் ஜாய். ஸோ ஜாலியாக வந்து ஏதா பற்றியும் கவலை இல்லை, யாராவது அதை கேட்டு ஏதாவது சொல்லுவாளா, எது பற்றியும் இது இல்லாமல் பாடணும்னு அவளுக்கு ஆசை இருக்குது, அதனால வந்து ஜாலியாக அவள் வந்து பாடுறான். ஓகே, இப்போ திடீர்னு ஸ்மியூலில் ஆப்வியஸாக ஏதாவது ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பா இல்லை. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அசோசியேஷனில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் வாங்கோ, நம்ம வந்து ஒரு கான்டெஸ்ட் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த கான்டெஸ்ட் மணி வந்து 50 lakhs, நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா உனக்கு 50 lakhs அப்படின்னா எவ்வளோ ஜாலியாக பாடினாலோ, இப்போ போய் அந்த காம்படிஷனில் பாட சொன்னால் எப்படி பாடுவா, இவ்வளோ டென்ஷனோட அந்த அந்த ஃபன் எலிமெண்ட்டே அதில் போயிட்டு, ஆனால் ஒரு ஸ்ட்ரகிள் வந்துடும், எப்படியாவது நான் வந்து இப்போது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி ஆகணும், நான் இவ்வளோ நாள் பாடினதுக்கு இல்லைன்னா அர்த்தமே இல்லாமல் போயிடும், இவ்வளோ நாள் எல்லாரையும் கஷ்டப்படுத்தினேன், இந்த ஒரு பாட்டையும் பாடி நான் கஷ்டப்படுத்தி அந்த 50 லட்சத்தை வாங்காமல் விடக்கூடாது அப்படின்னு ஒரு அந்த ஃபன் எலிமெண்ட் மிஸ் ஆகி இப்போது ஸ்ட்ரகிள் வந்து வந்துடும், டென்ஷன் ஆகிடுவா. ஸோ சதைவ ஆத்மா விஷுத்தா அஸ்தி. ஸோ ஆத்மா எப்படி சதாயேவ விஷுத்தா அஸ்தி, எப்பவுமே அது விஷுத்தா, அது வந்து பயத்தை ஏற்படுத்தாது. இதே அசுத்தா பாதி, அனாத்மாவா அது அப்பியர் ஆகும் பொழுது அது எப்படி இருக்கு, அசுத்தாவா இருக்கு, மார்டலாக இருக்கு, அதனால பயம் ஏற்படுறது. எதைவ த்விவிதா ரஜ்ஜுஹு, எப்படி 2 விதமான கயரை பார்க்குறோமோ, ஒன்று மிஸ்டேக்கன் ரோப்பு, இன்னொன்று டேக்கன் ரோப்பு, அதுக்கு ஆப்போசிட். ஓகே, மிஸ்டேக்கு ஆப்போசிட் வந்து டேக்கன் ரோப். ஸோ டேக்கன் ரோப் சுத்தா, மிஸ்டேக்கன் ரோப்பு அசுத்தா. அது மாதிரி த்விவிதா பிரம்மன், ஒன்று டேக்கன் பிரம்மன், இன்னொன்று மிஸ்டேக்கன் பிரம்மன். மிஸ்டேக்கன் பிரம்மன் தான் என்னது, வேர்ல்டு. ஸோ அது அசுத்தா. ஸோ மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கணும். ஞானினஹா அஜ்ஞானினஹா. ஸோ ஞானினஹா என்ன பண்ணுறா, சரியாக பார்க்குறா, அஜ்ஞானினஹா மிஸ்டேக் பண்ணுறா. அதனால ஒருத்தர் சம்சாரியாக இருக்கா, இன்னொருத்தர் அசம்சாரியாக இருக்கா. பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். நெக்ஸ்ட் வீக் சொல்லுவோம்.